ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் நாகராஜன் நடராஜன் யூடியூப் சேனலுங்க. ஆக்சுவலி நம்ம வாய்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணும்போது அதனால் கிடைக்கிற பலனை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னுடைய சேனல் வெரி சிம்பிள் சேனலுங்க. இதுதான் என்னுடைய சேனல். என்னுடைய பேரையே நான் என்னுடைய சேனலுக்கு நேமாக வச்சுருக்கேன். வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்றதை விட நமக்காக இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு போகிறோன்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால தான் நம்ம பேரை நம்ம எப்பயுமே பிராண்டாக வச்சு அதுக்கான ஒரு இதுவாக தான் இப்போது யாரை பார்த்தீங்கன்னாலும் அவங்க பேர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஆக்சுவலி ஒருத்தவங்களோட நேமை பொறுத்தே அவங்களோட பிராண்டும் இருக்குது. அது மாதிரி தான் நம்மளுக்கே நம்ம ஒரு பிராண்டாக வச்சுக்கணுன்ட்டு நம்ம பேரையே என்னுடைய சேனலுக்கு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2013 ஸ்டார்ட் பண்ணதுங்க. பாருங்கள், 2013 ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு அப்போது அதிகமாக எந்த நாலேஜும் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எப்பயுமே ஒரு வாய்ஸ்லெஸ் சேனலாக தான் இருந்துச்சு. நான் இப்போ தான் ரீசெண்டாக எப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாச்சோ அப்போ தான் நான் என்னுடைய வாய்ஸை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலி எனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் எல்லாம் என்னுடைய யூடியூப் மூலியம் வளர்ந்து நிற்கிது. இதுக்கு நம்மளால் முடிஞ்சது பண்ணணுன்ட்டு தான் இப்போ நான் வாய்ஸ் மூலியமாக இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. சப்ஸ்கிரைபர் 4000 மேலே இருக்காங்க. இதுதாங்க நம்மளோட சேனல். பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் எவ்வளோ போட முடியுமோ அதுதான் போட்டுன்னு வரும். நம்மளால் முடிஞ்சதை ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது அதனால் கிடைக்கிற பலன் தாங்க நமக்கு எப்பயுமே வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போதும் அதில் ஒரு தெளிவும் அதில் ஒரு குறிக்கோளும் இருந்துச்சுன்னா நம்ம எந்த லெவலில் வேணாலும் போகலாம். என்ன பொதுவாக எல்லா சேனல்லையும் அவங்கவுங்க வாய்ஸு வீடியோ அவங்களே அப்பேர் ஆவாங்க. நம்ம சேனல் நார்மலாக ஒரு சிலவங்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி தன்னை வெளிப்படுத்தாமல் அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதும் ஒன்லி திறமை தாங்க எங்கள் நாட்டில் ரொம்ப முக்கியம். நாடுன்னு இல்லை, உலகத்துலேயே அவங்கவுங்க திறமையை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையும் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம எங்கே போனாலும் சரி நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் அதை வீடியோ எடுத்து நமக்கு தேவையானதை மக்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதில் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் இது மூலயமா நிறைய வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேங்க. இது நம்ம சேனலில் வாய்ஸ்லெஸ் சேனலாக இருந்துச்சு. இப்போவும் ஃபேஸ்லெஸ் சேனலாக தாங்க இருக்குது. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எடுத்துன்னு போகும்போது அதை ஒரு குறிக்கோளோடு எடுத்து போனீங்கன்னா அதுவே போதுங்க. அப்போல்லாம் லைஃப்பில் மக்கள் கேட்பாங்க, எப்படா என்னடா ஒன்றும் வியூஸும் வர மாட்டேங்குது, எதுக்குடா இந்த சேனலெல்லாம் வச்சுட்ருக்கேன், என்னடா பண்ணுற அப்படின்னு. ஓகேவா, நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, என்னடா பண்ணுற நீ இந்த சேனலில், என்னடா வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க டைமை அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி அதே மக்கள் தான் கேட்பறாங்க, எப்படா யூடியூப்பில் உனக்கு காசு வருது அப்படின்னு. ஓகே, எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அதனோட பலன் வேறு லெவலில் தான் நமக்கு கிடைக்குன்றது தான் இப்போ உங்கள் சேனலுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எப்போ நான் வாய்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா எனக்கு 3000 சப்ஸ்கிரைபர் மேலே தான் நான் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் சரி இன்னும் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலாம் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. சரி, அதனால் இப்போது நான் என்னுடைய வாய்ஸை நான் யூஸ் பண்ணி நான் இப்போது வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா என்னுடைய ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வாய்ஸ் எதுவும் இருக்காது. பேஸ்டு பண்ணி நம்ம யூடியூப்பில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நான் வாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், ஷார்ட்ஸ் நிறைய போட்டு வச்சுருக்கேன். இன்னும் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைங்க. நம்ம வீடியோஸ் பாருங்கள், வீடியோஸ் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாகவே ஒரு I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.
நம்ம நாகராஜன் நடராஜன் வந்து ஊரில் தான் அங்கே இருந்தேன். இதுதான் நம்மளோட வில்லேஜ். இது மாதிரி தான் நம்ம சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்காக நான் இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக அந்த மெயினாக வச்சுருக்கேன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ அங்கே தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த இடம்தான் நம்ம ஊரோட பசுமையும் அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அந்த வீடியோவே நான் பேஸ் வீடியோவாக வச்சுருக்கேன். வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணாலும் சரி அதை தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு அதுக்கான பலன் வந்து வேறு லெவலில் வரும்ன்றது தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு சொல்லுது. இன்னும் உங்களுக்கு யூடியூப் பற்றி எதனா தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் எனக்கு முடிஞ்சது நான் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போது தூங்கிட்டு இருக்கும்போதே சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் அது யூடியூப் மட்டும்தாங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே வேறு யாருனா பார்த்துட்ருப்பாங்க, அது மூலியம் நமக்கு காசு வரும். அதுதாங்க சில சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க நிறைய இன்வால்வ் ஆகி அது மூலியம் அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. நம்ம வந்து ஃபேஸ்லெஸ் வாய்ஸ்லெஸ் இதுமாரி சேனல் தாங்க நம்ம வச்சிட்ருக்கோம். இது வந்து இது மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சோஷியல் டிஸ்டன்ஸும் இருக்கும். அதோட நம்ம வந்து வேறு லெவலில் சைலண்ட்டாக பண்ணலான்றது இது ஒரு பேசிக்கான சேனலுங்க. தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.